திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் திடீரென மேகமூட்டம் தரையிறங்கியதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். கொடைக்கானலில் 61வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா நடைபெற்று வருவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பிரையன் பூங்காவில் திடீரென மேகமூட்டம் தரையிறங்கியதால் உற்சாகமடைந்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மரைன் காவல் கண்காணிப்பாளர் மீனவர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ராமேஸ்வரம் வேர்க்கோடு பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மரைன் காவல் கண்காணிப்பாளர் ஹரிகிரண் பிரசாத் தலைமையில் மரைன் போலீசார் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்களுடன் கலந்தாய்வு நடத்தினர். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மீனவர்கள் நடுக்கடலில் மீனவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் ஆம்புலன்ஸ் படகு சேவையை தொடங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நாட்டுப்படகு மீனவர்கள் மற்றும் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் அமைக்கப்பட்ட மேம்பால சீரமைப்பு பணிக்கு பிறகு மீண்டும் போக்குவரத்து துவங்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மார்த்தாண்டம் பகுதியில் கடந்த 2018ஆம் ஆண்டு இரும்பாலான மேம்பாலம் அமைக்கப்பட்டு கடந்த 5 வருடங்களாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் மேம்பாலத்தின் நடுவில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு பள்ளம் ஏற்பட்டதால் அந்த பாலத்தின் வழியாக வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து கடந்த 1 வார காலமாக நடைபெற்ற சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் மேம்பாலத்தில் போக்குவரத்து சேவை மீண்டும் துவங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் காருவள்ளி கால்நடை சந்தையில் கால்நடைகள் 1 கோடி ரூபாய்க்கும் மேலாக விற்பனையானதால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஓமலூர், காடையாம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 வாரமாக மழை பெய்து வருவதால் கால்நடைகள் வளர்க்க ஏதுவான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று கூடிய காருவள்ளி கால்நடை சந்தையில் அதிகாலை முதல் கால்நடைகள் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. சந்தையில் வளர்ப்பு ஆட்டுக்குட்டிகள் 5000 முதல் 15000 வரையிலும், செம்மறி ஆடுகளின் விலை 12000 ரூபாய் வரையிலும், கறவை பசுமாடுகளின் விலை 1 லட்சத்திற்கும் அதிகமாக விற்பனையானது.